ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நேற்று OnePlus லான்ச் பண்ணியிருக்கிற OnePlus Nord சீரீஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். OnePlus Nord 3 வந்து ஜூலை 15லேருந்து சேலுக்கு வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. OnePlus Nord 3 வந்து 34,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் வந்து. அதுக்கு வந்து 8GB ரேம் கொடுக்குறாங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது, அது வந்து 38,000. அதில் வந்து 16GB ரேம் கொடுக்குறாங்க. அடுத்து 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ரேம் வந்து LPDDR5X தான் கொடுக்குறாங்க. இதுதான் இப்போ வர லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் எல்லாத்துலேயும் கொடுக்குறது. UFS வந்து 3.1, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜ் சொல்கிறேன், 3.1 கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் டிவைசஸில் 4.0 கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் கிடையாது தான், அதோட கம்பேர் பண்ணக்கூடாது தான், இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். அடுத்து முக்கியமான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த டெக்னாலஜிஸை. இதில் Dimensity 9000 அந்த சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு சோனி IMX890 அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து 50 மெகா பிக்சல் கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் இருக்குது. இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. டீசெண்டாக இருக்கும் நானும் எதிர்பார்க்குறேன். பேட்ரி 5000 mAh கொடுத்துருக்காங்க. 80 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. Android 13ல் ரன் ஆகுது, அதாவது ஆக்சிஜன் OS 13.1ல் வருது இந்த ஃபோன். OnePlus ஃபோன்ஸில் கொடுக்குற அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க இந்த Nord 3ல். அடுத்து வந்து OnePlus Nord CE3 பற்றி பார்ப்போம். அடுத்து இப்போ வந்து நம்ம Nord 3 பற்றி பேசுகிறேன். இதில் 1000 Hz டச் ரெஸ்பான்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்ஸ் ரேட் அண்ட் டச் சாம்பிள் ரேட் ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட. டச் ரெஸ்பான்ஸ் ரேட்லாம் என்ன அப்படின்றது போன வீடியோலேயே ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். போன iQOO Neo 7 Proன்னு நினைக்கிறேன், அந்த வீடியோவில் இருக்கும். அதை வேணால் போய் பாருங்கள் தெரியலன்னு. பேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஹீட்டெல்லாம் டிசிபேட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேமிங்லாம் விளாடும் போது, அதிக இன்டென்சிவ் டாஸ்க்லாம் ஃபோனில் ரன் ஆகும்போது ஹீட் அதிகமாக ஆகும். ஸோ வேப்பர் சேம்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் 1450 நெட்ஸ் இருக்குது. கேமரா வந்து 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம் வீடியோ ரெக்கார்டிங். சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து 3 வருஷம் கொடுக்குறாங்க இந்த ஃபோனில், அது ஒரு நல்ல விஷயந்தான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அடுத்து 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறாங்க. ஹாப்டிக்ஸுக்கு மோட்டார் இருக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் கேமரா இருக்குது. செல்ஃபிக்கு 16 மெகா பிக்சல் இருக்குது. இதில் NFC இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. இதில் ஸ்க்ரீன் வந்து 1.5K ரிசொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹெச்டியோட அதிகம் தான். இது அதிகமாக இருந்தால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ்லாம் ஷார்ப்பாக தெரியும் டிஸ்பிளேயில், அது நல்லா இருக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெசல்ஸ் அண்ட் சின்ன வந்து டிஸ்பிளேல ரொம்பவே மினிமலாக இருந்துச்சு, அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டென்ட் வியூவிங்லாம் இந்த ஃபோனில் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதாங்க OnePlus Nord 3 பற்றி. அடுத்து OnePlus Nord CE3 பற்றி பார்க்கலாம். மெயினாக OnePlus Nord 3ல் உள்ள ஸ்பெசிஃபிகேஷனை கம்மியாக்கி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஃபோனை. CEனா இதில் கோர் எடிஷன்னு மீனிங். இது வந்து ஆகஸ்ட் மந்தில் சேலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 27,000க்கு 8GB ரேமு, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு வேரியண்ட் இருக்குது, அது வந்து 12GB ரேமு, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். அது வந்து 29,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸ் இந்த 2 ஃபோனுக்கும் அப்படின்றத மெயினாக சொல்கிறேன். OnePlus Nord CE3ல் LPDDR4X தான் கொடுத்துருக்காங்க. Nord 3ல் 5X கொடுத்துருந்தாங்க, LPDDR5X. அடுத்து UFS 3.1 தான் ரெண்டுலேயும். Snapdragon 782G கொடுத்துருக்காங்க. இதில் ஃபுல் HD ப்ளஸ் ரிசொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் இருக்குது. HDR10+னால்
என்னென்னா ஒரு டெக்னாலஜி, அது வந்து கலர்ஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். 2160 Hz PWM டிம்மிங் இருக்குது. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, லோ பிரைட்னஸில் ஃபோனை யூஸ் பண்ணும்போது ஃப்ளிக்கர் வந்து அதிகமாக ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஐஸ் ஸ்ட்ரெயின் அண்டு டிஸ்கம்ஃபர்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்-ஆக்சிஸ் லீனியர் மோட்டார் கொடுத்துருக்காங்க. டச் சாம்பிள் ரேட் வந்து 240 Hz தான். இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில் 1000 Hz கொடுத்துருந்தாங்க. டச் சாம்பிள் ரேட் வந்து 1000 Hz வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேமிங்க்கு. அது வந்து நாடு 3யில், இது நாடு CE3யில் 240 Hz தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K 30 FPS வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமராஸ் வந்து சேம் கேமராஸ் தான், சோனி IMX890 அந்த சென்சார் தான். ஆனால் நாடு 3யில் 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் 4K 30 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. சிப் லிமிட்டேஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாடு CE3யில் அலர்ட் ஸ்லைடர் இருக்குமா இல்லையான்னு எனக்கு சரியாக தெரியல. இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டுவல் சிம் போட்டுக்கலாம், இல்லைனா ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. அடுத்த 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்டு, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். இந்த 2 ஃபோனுமே நான் வந்து முன்னாடி OnePlus டிவைசஸ் 2 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். OnePlus 1 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அடுத்து OnePlus 5 யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். ரெண்டுமே ஓரளவு நல்ல டிவைஸ் தான். ஆனால் இப்போ வந்து OnePlus டிவைசஸ் வாங்கணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து முந்தி இருக்கிற மாதிரி OnePlus இப்போது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 டிவைசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, ஓரளவு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபோனை பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.